ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தங்கம் வாங்கும்போது அதை வந்து என்னென்ன கவனிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. நான் வந்து மகாலட்சுமியில் வந்து 3% வேஸ்டேஜில் ஒரு ரிங் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய ரீச்சும் போயிருந்தது அதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ வந்து ரிங்கு எப்படி இருக்குது, போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, சாலிடாக இருக்குன்னீங்களே, அது வந்து எப்படி வளையிற மாதிரி இருக்கா என்ன அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ தட் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் இதை வாங்க சொல்லவே வந்து கொஞ்சம் பயந்து தான் வாங்கினேன். ஏன்னா வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கே, ஸோ கையில் வந்து வளைஞ்சிடுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாலிடாக இருக்கிற ரிங்கு வந்து நான் வாங்கினதில்லை. ஸோ இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க, சரி நம்ம போய் வாங்கலாம், வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை போய் வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு 2 or 3 டேஸ் இருக்கும். பட் கையில் போட சொல்ல ஒன்றும், அதாவது நம்ம யூஸுக்கு போடும்போது எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிறோம் அப்படின்னா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். பட் நம்ம எல்லா வேலையும் செய்வோம். இப்போ நம்ம கையில் நெளியாமல் இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சும்மா என் பையன் கூட நான் விளையாடிட்டு இருக்கும்போது, இப்போ இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக வந்து பெண்ட் ஆகிடுச்சு இந்த பக்கம். ஸோ இந்த ஓவல் ஷேப்புக்கு இப்படி வந்துருச்சு சும்மா விளையாடிட்டு இருக்க சொல்ல. ஸோ இப்படி லைக் தட் இந்த மாதிரி பண்ண சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஷேப் வந்து இப்படி வந்துருச்சு. லைட்டாக தான் பெண்டாக இருக்குது. ஸோ நான் இப்படி வச்சு இப்படி அமைக்கி விட்டோடனே அது கரெக்டாக வந்துடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து வளைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கே எடுத்து வச்சுட்டேன். அதாவது ஒரு 2 to 3 டேஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதையா வாங்கியிருந்தேன் அப்படின்னா நல்லா கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து 1.7 கிராம்ஸ் 1.8 கிராம்ஸ் வந்தது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் இது வந்து 2 கிராம்ஸ், அதை விட ஒரு 200 மில்லி தான் அதிகம். பட் நல்லா சாலிடாக இதுலேயே வந்து 2 கிராம்லேயே நல்ல திக்னஸில் நல்ல இதுவில் நல்லா இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து 3% வேஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு விஷயம், அப்போ நம்ம ஆஃபர் போட சொல்ல நம்ம போய் வாங்குகிறோன்னா அதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃபர் போட சொல்ல வாங்கணுன்ற மைண்ட் செட்டோடு போகக்கூடாது. அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. ஸோ வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. பட் வந்து கண்டிப்பாக வளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து சும்மா இப்படி பண்ண சொல்லையே வந்து அது வந்து இந்த ஷேப் மாறிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தணுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வளைஞ்சிடும். திருப்பி நம்ம வந்து வேஸ்டேஜ் போட்டு மறுபடியும் இன்னொரு பொருள் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்ல இதுவாக இருக்குது பாருங்கள். இதுவுமே அதே கிராம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது நல்லா இருக்குது, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு இது வந்து 2 கிராம்ஸு, இது வந்து 1.8 கிராம்ஸு. பட் ஆனால் மெலிசாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கேஸ்டிங் ரிங்லாம் நிறைய பேர் எடுக்கிறீங்க. பட் அது வந்து வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக ஒன்று எடுக்கணும் ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா, சாலிடாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எங்கன்னா வெளியே போக சொல்ல அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேலை செய்ய சொல்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது. வளைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. அதனால் நகை வாங்கும்போது இதெல்லாம் ஒரு தடவை வந்து யோசனை பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும், இது நல்லா வளைவாக இருக்குது, இது ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள், லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு தெரியும். நான் ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வாங்க சொல்ல பார்த்து வாங்குங்க. அதனால் இப்போ எனக்கு வந்து கிராம் கம்மின்றதுனால ஒன்றும் நம்ம வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு திடீர்னு ஏதாவது நம்ம செலவுக்கு வேணும்னா அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். அப்படி இந்த கேஸ்டிங் ரிங் வாங்கணுன்றவங்க கொஞ்சம் கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்ல திக்னஸில் நல்ல இதுலேயுமே 2 கிராமில் நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிராமில் வந்து சைஸ் இஷ்யூ இருந்தது, கை உள்ளே போல. அதான் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஆஃபரில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கோல்டு ரிலேட்டடாக இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.